நம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் நமது நீண்ட சரித்திரத்தை மீட்டெடுக்கின்ற ஒப்பந்த தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் எழுச்சி உரை. நமது புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு அகில இந்திய பவர் பிளாக் வல்லரசு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையரசு பின்னர் அடையாள சின்னம் வீரத்தின் சின்னம் சிங்க தலைவருக்கு சிங்க பரிசை அளித்து பாராட்டு. முல்லை பெரியாறு அணை உரிமை காத்த தலைவர் வைகோ அவர்களுக்கு மதுரை புறநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மாலை. கதிர் வெடித்து பிளந்து விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமதிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்னோன்றி மூத்த தமிழால் தலைத்துள்ள தென்பாண்டி சீமையில் வீரம் மணக்கின்ற இந்த பூமியில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களை சந்திக்கின்ற அரியதோர் சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எளியவனுக்கு பாராட்டு விழா நடத்துகிற அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வல்லரசு பிரிவினுடைய செயலாளர் என்னுடைய பாசமிக்க அருமை தம்பி வழக்கறிஞர் இளையரசு அவர்களே, சீதக்காதியை போல உழைப்பெனும் கொடையால் இந்த பாண்டிய மண்டலத்து மக்களை பாதுகாத்து வந்துள்ள 5 மாவட்ட பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்து முல்லை பெரியாறு பென்னிகுக் அணையை பாதுகாக்கின்ற கடமையை செய்து பிரதிபலன் எதிர்பாராது நான் இந்த களத்தில் வந்து மக்களை சந்திப்பதற்கு முழுமுதல் காரணமாக திகழ்கிற கண்ணியத்துக்குரிய மாமா KM அப்பாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்கின்ற காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என நேற்று இரவு நான் கலிங்கப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது டாக்டர் சரவணன் கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்று கூறிய மாத்திரத்தில் காலைக்குள் காவல்துறை அனுமதி தராவிட்டால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் தெரிவிக்க, ஆனால் காவல்துறையினர் பண்பாட்டோடு திருமங்கலம் பாசன கால்வாய் விவசாயிகள் சங்க தலைவர் மதிப்புக்குரிய கொடிக்குளம் முருகன் அவர்களிடம் விண்ணப்பத்தை பெற்று இந்த கூட்டத்திற்கு அனுமதியும் தருவதற்கு காரணமான மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை புறநகர் மாவட்ட பொறுப்பாளராக
பதவியை பெற்று அனைத்து மக்களையும் வசீகரிக்கக்கூடிய இயல்போடு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு சோதனையான காலத்தில் எதையும் எதிர்பாராமல் எனக்கு தோள் கொடுக்க வந்து இந்த பொறுப்பையும் அவர் எப்படியாவது பெற வேண்டும் என்று என்னிடம் கேட்கவில்லை. ஒரு பெரும் யுத்தகலத்தை எதிர்நோக்கி இருக்கிற தமிழகத்தில் சில வேளைகளில் சில தளங்களில் ஒரு சேனாதிபதியை மாற்றி அந்த திசைக்கு போ, இந்த சேனாதிபதி இங்கே போகட்டும் என்று படை நடத்துகிறவன் சொல்லுவதைப் போல தமிழ்ச்செல்வன் அரசியல் ஆலோசனை குழுவுக்கு பொறுப்பேற்கட்டும். இனி சரவணன் இந்த கட்டத்திலே மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்கட்டும். தம்பி முனியாண்டி விவசாயிகள் சங்கத்துக்கு துணை செயலாளராகட்டும் என்று நான் அறிவித்ததை அன்புணர்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வீர தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்புக்குரிய முனியாண்டி அவர்களே, என் இனிய சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களே, இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வல்லரசு பிரிவினுடைய அமைப்புக்கு மாநில தொழிற்சங்க தலைவராக திகழ்கிற சிறந்த சொற்பொழிவாளராக இங்கே உரையாற்றிய வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களே, இந்த கள்ளர் நாட்டினுடைய வரலாற்று சிறப்புகளை எட்டுப்பட்டி கல்யாணி தேவர் விருபாட்சி கோபால் நாயக்கரை சந்தித்ததையும் பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு ஓமத்துறை பாளையங்கோட்டை சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து 7 போர்க்களங்களிலே பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்து 8 நாட்களில் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி எழுப்பி பிரிட்டிஷாரினுடைய பீரங்கிகள் பலத்தினாலே மீண்டும் கோட்டை தகர்க்கப்பட்ட போது சிவகங்கையை நாடி வந்த வேளையில் சிவகங்கை ஆண்ட மருதுபாண்டியர்கள் மண்ணின் மானங்காக்கவும் தன்னை தேடி வந்த ஊமத்துறையை பாதுகாக்கவும் தலை கொடுக்கவும் தயாராக அரவணைத்துக் கொண்டதனாலே சிவகங்கை போர்க்களத்தில் அவர்கள் தூக்கிலிடப்படவும் பாட்டன், தகப்பன், பேரன் என்று 3 தலைமுறையினர் தூக்கிலிடப்படவும் அதற்கு முன்பு திப்பு சுல்தான் தோற்றிருக்காவிடில் தென்னாட்டின் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும். இங்கே கள்ளர் நாட்டு தலைவர்களை ஒன்று சேர்த்தவர் விருபாட்சி கோபால் நாயக்கர். கடைசியில் கோபால் நாயக்கரும் அவரது சகோதரர்கள் 2 பேரும் கருமலையிலே தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வரலாற்று செய்திகளை நான் குறிப்பிட்டதை தெரிவித்து இந்த மண்ணினுடைய மான உணர்வை பறைசாற்றினாரே. பெருங்காமநல்லூரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த கள்ளர் நாட்டு தேவக வீரர்கள் 17 பேர் கொல்லப்பட்டதில் மாயக்கால் என்கின்ற ஒரு பெண்ணும் அடங்குவார். நான் போன வருடம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இதே இடத்தில் தோழர் தியாகுவோடு வந்து பேசிய போதும் அன்றைக்கும் அரிய உரையாற்றிய வரலாற்று ஆய்வாளர் அன்பு சகோதரர் சுந்தர வந்தியத்தேவர் அவர்களே, கட்சியின் எல்லைகள் மாநில உரிமைகளுக்கு தடை போடுவானால் அந்த எல்லைகளை உடைத்துக் கொண்டு என் பிறந்த தாயகமாகிய தமிழகத்துக்கு பாடுபடுவேன் என்று இந்த பகுதியிலே உழைத்த ஒரு உத்தம தொண்டன் ஜோதி பாசு. நான் வருகிற போதெல்லாம் கவனித்திருக்கிறேன். கைப்பொருளை செலவழித்து துண்டு பிரசுரம் அடிப்பார், சுவரொட்டிகள் ஒட்டுவார். அப்படி போராடக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு வாலிபரை நானும் அப்பாசும் 678 கிராமங்களுக்கு சென்று தலைக்கு மேல் கட்டி தொங்குகிறது. முல்லை பெரியார் வெண்ணிக்கூக்கு அணையை உடைப்பதற்கு கேரளம் தயாராகிவிட்டது. நமது பூமி பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக போய்விடும், நமது சந்ததிகள் இங்கே பிழைக்க முடியாது என்ற பிரச்சாரத்துக்கு சென்ற போது உடன் வந்த தம்பி ஜோதிபாஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் என்னுடைய ஆறுயிர் சகோதரர் புலவர் செவந்தியப்பன் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆறுயிர் சகோதரர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களே, அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆறுயிர் சகோதரர் MD சின்ன செல்லம் அவர்களே,
தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட தமிழர்கள் உரிமைக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து என்னோடு 19 மாத காலம் சிறைச்சாலையிலே வாடிய அழகு தமிழ் பேச்சாளர் தன்னலம் அறியாதவர் என்று இந்த களத்திலே நான் வேட்பாளராக நிறுத்தினேனே ஆர் உயிர் தம்பி வழக்கறிஞர் கொள்கை விளக்க செயலாளர் அழகு சுந்தரம் அவர்களே, தொண்டர்படை தலைவர் இந்த மண்ணை சேர்ந்த அருமை தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற புத்திசிகாமணி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களின் மரியாதைக்குரிய தலைவர்களே, பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்களே, நடுநிலையாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்றுடந்து மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் திருக்கூட்டம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட இளைஞர் கூட்டம் என்று நான் போற்றி பாராட்டுகின்ற வாலிப வேங்கைகளே, வணக்கம். இந்த தமிழர்களின் மகிழ்ச்சிக்குரிய திருநாள், குண்டுகோராடும் குமரனுக்கு திருநாள். அறுபடை வீடுகளிலே வாழுகிறானே குமர கடவுள், அந்த முருகனுக்கு திருவிழா. கார்த்திகை பெண்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி வந்தானே ஆறுமுகத்தான், அந்த பழனிமலை ஆண்டிக்கு திருவிழா. திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாண கோலத்திலே காட்சியளிக்கின்ற கந்தனுக்கு திருவிழா. திருச்செந்தூரிலே சூரரை வென்றானே அந்த சுப்பிரமணியனுக்கு திருவிழா. அனுப்பி வைங்க, ஒண்ணு இல்ல, குடிச்சவரை அனுப்பி வைங்க, வீட்டுக்கு அனுப்பி வைங்க, இங்க நிக்க விடக்கூடாது. நான் உங்க கேட்கிறேன், பசும்பொன் தேவர் திருமகனுடைய சிலைக்கு பக்கத்துல நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு இந்த சாலையில் வரும்போதும் போகும்போதும் நான் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறேன். நான் 8 வயது சிறுவனாக இருந்தபோது தேவர் பெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அன்று முதல் அவர் மீது நான் அளவற்ற மரியாதை வைத்ததற்கு காரணம் அவரது ஒழுக்கம், அவரது வீரம், அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரம், அவரது கொடை உள்ளம், வங்கத்து சிங்கன் நேதாஜிக்கு வலதுகரமாக திகழ்ந்த அரசியல் தகமை. நான் கேட்கிறேன், தேவர் திருமகனுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறது கைதட்டுகின்றவனை கேட்கிறேன், நீ குடித்து விட்டு தேவருக்கு பக்கத்திலே போக முடியுமா? தேவர் திருமகன் இருக்கிற பசும்பொன் மண்ணிலே நீ கால் வைக்க முடியுமா? உயிரோடு இருக்கிற போது குடித்து விட்டு வருகிறவன் தேவர் சிலைக்கு மாலை போடவோ, தேவரை சொன்னால் கைதட்டவோ அருகதை இல்லாதவன் என்று நான் இன்றைக்கு சொல்கிறேன். உண்மையிலே தேவரை வழிபடுகிறவனாக இருந்தால் குடியை மறந்துவிடு. இந்த நிமிடத்தோடு பெருந்தலைவர் காமராஜரை வதிக்கின்ற என் சகோதரர்களை கேட்கிறேன், தியாகச் சுடரை புடம்போட்ட தங்கமாக பொது வாழ்வில் திகழ்ந்தவரை நேதாஜி தேர்தலில் போட்டியிட்ட போது, காந்தியாரின் வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து போட்டியிட்ட போது காமராஜரும் தேவர் திருமகனும் 2 பேரும் சேர்ந்து நேதாஜி கோட்டு போட்டார்கள், இணைந்திருந்தார்கள். அந்த காமராஜரை மதிக்கின்ற சகோதரர்களே, குடிபோதையில் இருக்கிறவன் காமராஜர் பெயரையோ சொல்லவும் கூடாது, காமராஜர் பெயரை சொன்னால் கைதட்டுகிற தகுதியும் கிடையாது. என்றைக்கு இந்த மது அரக்கனின் பிடியில் இருந்து தமிழகம் விடுபடுகிறதோ அன்றைக்குத்தான் உங்கள் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும், பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும், சகோதரிகள் நிம்மதியாக வாழ முடியும். உடலையும் கெடுத்து, உயிரையும் கெடுத்து, வீட்டையும் கெடுத்து, நாட்டையும் கெடுத்து, தன்னையும் பாழாக்குகின்ற இந்த குடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும். அது ஒரு பெரும் யுத்தம். அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நான் காலத்தின் அருமை கருதி சரியாக 10 மணிக்கு நான் பேச்சை முடிக்க வேண்டும். பெரும் திரளான கூட்டம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் நம்முடைய நியாயபூர்வமான சட்டபூர்வமான உரிமையை நிலைநாட்டி
அறவழியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். முழு வெற்றி இன்னும் இல்லை. என்றைக்கு 152 அடிக்கு தண்ணீர் உயர்த்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் முழு வெற்றி. நான் தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மாண்புமிகு OPS அவர்களுக்கு என் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 152 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்குவதற்கு தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளை ஈடுபடும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியதை நான் வரவேற்கிறேன். இதே நேரத்தில் உமன் சாண்டி, என் மதிப்புக்குரிய உமன் சாண்டி, 2004ஆம் ஆண்டு நான் உமன் சாண்டி அவர்களை 2005ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருவனந்தபுரத்திலே சந்தித்தேன். மறுபுறத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சந்தித்தேன். 2 மணி நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நீர்ப்பாசன அமைச்சர் கொடிவேரி பாலகிருஷ்ணன் பக்கத்திலே இருந்தார், சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார், அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார். நான் வரிசையாக பட்டியலிட்டேன். முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை சட்டபூர்வமான உரிமை. அமராவதிக்கு வருகிற தண்ணீரை தடுக்காதீர்கள். நல்லாறு இடமலையார் திட்டத்தை செயல்படுத்த முன்வாருங்கள். நெய்யாறு இடதுகளை சேனல் காமராஜர் கட்டி கொடுத்து உங்களுக்கு வலதுகளை சேனல் எங்கள் படத்திலே கட்டி கொடுத்தோமே, இடதுகளை சேனலே தண்ணீர் விடுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவனூர் சிவகரி பகுதிக்கு 10,000 ஏக்கர் பூமிக்கு பாசனம் செய்விக்கின்ற அந்த செண்பகவல்லி தடுப்பணை அது உடைந்து விட்டது. 5 லட்சம் செலவிலே சரி செய்திருக்கலாம். நாங்கள் பணம் செலுத்தினோம், நீங்கள் கட்டை கொடுக்கவில்லை. இப்பொழுது 15 லட்சம் பணம் செலுத்தினோம், நீங்கள் அதை பழுது பார்க்க அனுமதிக்கவில்லை. பணத்தை திருப்பி கொடுத்து விட்டீர்கள். அந்த தண்ணீர் உங்களுக்கு பயன்படவில்லை, கடலில் போய் வீணாகிறது. ஏற்கனவே இருந்த தடுப்பணை ரிப்பேர் ஆயிருக்கிறது, ரிப்பேர் செய்வதற்கு அனுமதியுங்கள் என்றேன். அப்பொழுது உமன் சாண்டி சொன்னார், மற்ற பிரச்சனைகளிலே நான் முடிவுக்கு வர முடியாது, இந்த செண்பகவல்லி தடுப்பணையை பொறுத்தமட்டில் உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்பதிலே சிரமம் இருக்காது என்று கருதுகிறேன் என்று சீஃப் செக்ரட்டரி அழைத்து வைகோ சம்பந்தமாக உங்களிடம் தகவல்கள் கேட்பார், இதை நாம் செய்து கொடுக்க முன்வரலாம் என்று என்னிடம் கூறினார். நான் பேசி பிடித்துவிட்டு வெளியே வருகிறேன். பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகை நிருபர்களும் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இங்க சத்தம் போட்டா அனுப்பி வைங்க, போலீஸ்காரெல்லாம் கேட்டுக்கிறேன், யார் சத்தம் போட்டாலும் அனுப்பி வைங்க, நான் பேசணும் ஒரு 3/4 மணி நேரம், யாரா இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, இங்க இருந்து அனுப்பி வைங்க. 10,000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, வேறு கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் போலீஸ்காரன் நினைக்க கூடாது, குடிச்சா இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு போகணும். என் கூட்டத்தில் அனுமதி கிடையாது. நான் ஓட்டு அரசியல் நேரத்தில் ஓட்டு கேட்டு இங்க வரல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இது அரசியல் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நிருபர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்ல சொன்னாங்க, மலையாளத்துக்காரனுக்கு புரியாது. அண்ணே, உமன் சாண்டி எல்லாம் இங்க ஒண்ணு சொன்னதை செய்ய விட மாட்டாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறார் அச்சுதானந்தன், அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க விட மாட்டார். அவருக்கு பயந்து கேரளாவில் எந்த அரசியல்வாதியும் நம்ம பக்கத்து நியாயத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனவே நேற்றைக்கு உமன் சாண்டி அவர்கள் சொல்கிறார்கள், ரொம்ப வருத்தமா இருக்கு அவரை பற்றி. அவர் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவர் சொல்லுகிறார், உச்ச நீதிமன்றம் செவுட்டு அடிச்சிருக்கு, 182 அடி உயரக்கும் தண்ணி உயர்த்தலாம், இப்ப 142 அடி தண்ணி உயர்த்தினதை நீ தடுக்கவே முடியாது என்று கன்னத்தில் அடிச்ச பிறகு உமன் சாண்டி சொல்லுகிறார். இதை பத்தி கேரள மக்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த முல்லை பெரியாறு எல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்கு, மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை கட்டுப்படுத்துற அதிகாரம் நமக்கு தான் இருக்கு என்று அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறார். மதிப்புக்குரிய கேரளத்தின் முதலமைச்சர் அவர்களே, கேரள மாநிலத்துக்குள்ளே இருக்க போகின்ற முல்லை பெரியாறு தண்ணீரை நாம் எந்த விதத்திலும் நாம் தடுத்துக் கொள்ளலாம், நமக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம கேரளா ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னதை நான் டிவியில வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன். முதலமைச்சர் அவர்களே, அரசியல் சட்டம் அப்படி இல்லை. உங்கள் மாகாணத்துக்குள்ளே ஓடுகிற நதியை பற்றி மட்டும்தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். இன்ட்ரா ஸ்டேட், ஸ்டேட்டுக்குள்ள ஓடுற கால்வாய் நீங்கள் அதிகாரம் உங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசியல் சட்டத்தில்
மாநில அரசு பட்டியலில் 17வது ஐட்டம் நம்பர் 17 17வது பிரிவுப்படி உங்க மாகாணத்துக்குள்ள ஓடி அங்கேயே முடிவெடுக்கிற கால்வாயில ஆத்துல நீங்க முடிவெடுக்கலாம். ஆனால் ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போகிற இன்டர்ஸ்டேட் ரிவர்ல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது அரசியல் சட்டத்தின் மத்திய அரசு பட்டியல் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 56வது ஐட்டம் 56வது எண்ணின்படி இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலே 3 மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற நதிகளின் தண்ணீரை பற்றி முடிவெடுக்கிற முழு அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு தான் உண்டு, பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு, பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு. ஒரு மாகாணத்துக்கு போகிற தண்ணீரை நீங்கள் தடுக்க முடியாது. மக்களை ஏமாற்றாதீர்கள். இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? மத்திய அரசு. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணும்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்ல, பல விஷயங்கள் இங்க தெரிவிக்கணும். நேரம் இல்ல, 3/4 மணி நேரம் தான் இருக்கு. சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். மத்திய அரசு பச்சை துரோகம் செய்கிறது. உடனே யாரோ என்னை பற்றி சொன்னதுக்காக மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன்னு நினைச்சாங்க. நாம் மத யானைகளோட போராடிட்டு வந்தவன். மத்திய சர்க்கார் பச்சை துரோகம் செய்கிறது. இவ்வளவுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் கன்னத்தில் அடித்த பிறகு ஒரு மாகாண சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக சட்டத்தை போட்டதை மத்திய அரசு மன்மோகன் சிங் அரசு கண்டிக்கவில்லை என்று அந்த அரசை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு மாட்சிமை தங்கிய அதிக மரியாதை கொடுத்து பேசணுங்கிறாங்களே. உரிமையில் மோடின்னு சொல்லக்கூடாது. ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட என்று அன்றைக்கு கட்டபொம்மன் சொன்னதை போல ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட நரேந்திர மோடி அவர்கள் அரசு. என்ன போற சத்தமெல்லாம் போடாத, விஷயத்தை கேளு. அந்த அரசு சொல்கிறது அணையை உடைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். 1200 டன் வெடிமருந்து வைத்திருந்தான். நாம் தடுத்து விட்டோம். 13 சாலைகளிலே மறியல் போட்டோம், முற்றுகை போட்டோம். அரிசி பருப்பு காய்கறி பால் பழம் ஆடு மாடு எதுவும் வராது. உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாம போகும். ஆட்டுக்கு வாழ அளந்து வச்ச மாதிரி உங்களுக்கு மலையும் நதியும் கடலும் கொடுத்த இயற்கை நிலத்தை கொடுக்கல. நீங்க விவசாயம் பண்ண முடியாது. இந்த நெருக்கடி கொடுத்தோம். இத்தனைக்கு பின்னர் மத்திய அரசு சொல்லுகிறது புதிய அணையை கேரளம் கட்டுவதற்கு ஆய்வு செய்ய மத்திய அரசினுடைய வன உயிரியல் துறை அனுமதி கொடுத்திருப்பதாக நேற்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. If that information is true, அந்த தகவல் உண்மையாக இருக்குமானால் நான் நரேந்திர மோடி அரசு நயவஞ்சக அரசு என்று ஊர் ஊராக போய் சொல்வேன். இத்தனைக்கு பிறகு நீ புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய எப்படி அனுமதி கொடுக்கலாம்? எங்கள் மாகாணத்தை அழிக்க நினைக்கிறான். சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தீர்ப்பு கொடுத்திருக்கு. இனி என்ன புதிய அணை? புதிய அணை கட்டுவதற்கு வெடிமருந்து வைக்கணும். எங்க அணையை உடைக்கவா? இதைத்தான் மன்மோகன் சிங் கிட்ட சொன்ன. அணையில வந்து சமட்டி வச்சு அடிக்கிறா. எங்க அணை உடைஞ்சா இந்தியா துண்டு உடையும் சொன்ன. அவருக்கே சொன்ன. மன்மோகன் சிங் விமர்சிச்சிருக்க, சோனியா காந்தி விமர்சிச்சிருக்கிற, காங்கிரஸ்காரங்க யாரையுமே கோவப்படலையே, கடுமையா விமர்சிச்சிருக்க. யாரையுமே கோவப்படலையே. காரணம் என்ன? தனிப்பட்ட முறையில் அல்ல, கொள்கைக்காக விமர்சிக்கிறேன். என் தாயகத்தை, என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக விமர்சிக்கிறேன். எங்களுக்கு துரோகம் இழைக்கிறவன் எவனாக இருந்தாலும் என்று நான் விமர்சிக்கிறேன். ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழலில் இந்த முல்லை பெரியாறு நமக்கு இனி ஆபத்து வராது. காரணம், நான் இதிலே விருப்பு இல்லாமல் பேசுகிறேன். இந்த பிரச்சனையில் மக்களை திரட்டி நாம் போராடினோம். நீதிமன்றத்தில் முறையாக வழக்கை நடத்தி தமிழகத்துக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தவர் சகோதரி ஜெயலலிதா என்பதை நான் விருப்பின்றி சொல்கிறேன். வழக்கை முறையாக உச்சநீதிமன்றத்தில் நடத்தியது அதிமுக அரசு. துரோகம் செய்தது கலைஞர் கருணாநிதி. 1000 தடவை சொல்லுவேன். 33 வாயிலா கேட்டான் கேரளாக்காரன். 33 வாயிலா ஒத்துக்கிட்டு கடைசியில இந்த ஜட்ஜி இந்த கோர்ட்டை விசாரிக்க வேண்டாம், 5 ஜட்ஜி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகணும்னு கேரளாக்காரன் கேட்டப்ப அனுப்புறியா இல்லையா?
நான் அனுப்புறியா இல்லையா? ஒண்ணு இல்ல, நீ பேசுனா உன்னையும் குடிச்சிருக்கேன்னு அர்த்தம். குடிக்கிற ஆளுக்கு என் கூட்டத்தில் இடம் கிடையாது. 10,000 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லா கட்சி, திமுகவோ அதிமுகவோ மதிமுக எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. நான் விருப்ப வெறுப்பில்லாம பேசுறேன். இந்த மக்கள் உங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவனாக பேசுகிறேன். 18ஆம் கால்வாயில் தண்ணீர் வந்து விட்டது, திருமங்கல கால்வாயில் தண்ணீர் வந்து விட்டது. இந்த 58 கிராம பாசனத்துக்கு ஏன் இன்னும் பேர முடியலன்னு கேட்கிறாங்க. நான் தமிழக சர்க்காருக்கு சொல்வேன், இன்னும் ஏன் தாமதம்? ஆமை வேகத்தில் வேலை நடக்கிறது. உடனடியா வேலை செஞ்சு இந்த மக்களுக்கு, வெள்ளிக்குய்க்கு பக்கபலமாக நின்றார்களே அந்த மக்களுக்கு, இந்த 58 கிராமத்து மக்களுக்கு உடனடியாக வேலையை நிறைவேற்றி கொடுத்து இந்த மக்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு சர்க்காருக்கு உண்டு. இனியும் தாமதம் வேண்டாம் என்று நான் தமிழ்நாடு சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இவ்வளவு சூழ்நிலைகள் ஏற்பட்ட பிறகு வழக்கு மன்றத்தில் பராசரன் கேரளா வக்கீல் ஹரிஷ் சால்வே சொன்னதை ஏத்துக்கிடல. சாப்பாட்டுக்கு இடைவேளை விட்டாங்க. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர், என்ன நடந்தது? சாப்பாட்டு இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாடு வக்கீல் போய் சொல்றாரு, கோர்ட்டை மாத்திக்கிடலாம். கேரளாக்காரன் கேட்டதை அப்படியே ஒத்துக்கிட்டது பச்சை துரோகம் இல்லையா? கலைஞர் கருணாநிதியை கேட்காம பராசரனா சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்த பராசரன் அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிருக்கணும். நீங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு அச்சுதானந்தனை போச்சுக்கிற கூடாது. மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவு யூபிஏ கவர்மெண்ட் இருக்கு, சர்க்கார் நமக்கு சர்க்கார்ல நமக்கு சில காரியங்கள் இருக்கு என்பதற்காக நான் வருந்துகிறேன். நான் உங்களை தலைவனா ஏத்துக்கிட்டவன், 30 வருஷம் உயிரை கொடுத்து போராடியவன், உங்க மேல துரும்பு விடாம நான் தடுத்தவன், 30 ஆண்டுகள் பாடுபட்டவன். ஆனால் நான் நேசித்த கலைஞரை காணும், கடல் விரிக்க பேசிய அந்த கலைஞரை காணும், அண்ணாவின் தம்பியாக தமிழர்களுக்காக போர்க்களம் சென்ற அந்த வீராதி வீரரான கலைஞரை காணும். அவரை நான் மதிக்கிறேன், அந்த கலைஞரை நான் மதிக்கிறேன். பராசக்தி வசனம் எழுதிய கலைஞரை மதிக்கிறேன், மனோகரா வசனம் எழுதிய கலைஞரை மதிக்கிறேன், கள்ளக்குடி போராட்டம் கண்ட கலைஞரை மதிக்கிறேன், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாலை சிறைக்கு சென்ற அந்த மான உணர்வு கொண்ட கலைஞரை மதிக்கிறேன். நெருக்கடி நிலை எமர்ஜென்சி வந்தபோது அதை எடுத்து போராடிய அந்த தீரனை, அந்த உணர்வுள்ள தலைவரை நான் மதிக்கிறேன், அந்த கலைஞரை மதிக்கிறேன். ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்தவரை, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு துரோகம் செய்தவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் பாராட்டுகிறேன். உடனே கணக்கு போட்டுறாதீங்க. என்ன சகோதரிங்கிறாரு, கூட்டணிக்கு லைன் போடுறாரோ. என்னை அண்ணன் என்று ஒரு நாள் அழைத்தார் அந்த சகோதரி. இப்ப ரொம்ப மன துன்பத்தில் இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டிலே திமுகவின் பொருளாளரின் கையை பிடித்து அவர் பார்த்தார், பேசினார். 2 பேர் கை குலுக்கிட்டோம், சிரிச்சோம், வந்தோம், விமானத்தில் வந்தோம். ஆஹா, திமுகவோட கூட்டணி தயாராகி விட்டார். உடனே இவர் திமுக கூட்டணிக்கு போய்விடுவார் என்று இவர்களாக கற்பனை செய்து கொண்டு என்னை வசைபாடினார்கள் சில பத்திரிகையில். தமிழ்நாட்டு அரசியல் சிரிச்சா போச்சு கூட்டணி. வடநாட்டு அப்படி இல்லையே. எது நியாயமோ அதை சொல்வேன். 19 மாதம் சிறையில் இருந்தேன். இதே சகோதரி ஜெயலலிதா ஆட்சியில் தான் ஜெயிலில் இருந்தேன். நான் கடந்ததை எல்லாம் மறந்து விட்டு இனி நடக்க போறது என்ன, தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுங்கிற நிலைமையில இந்த பிரச்சனையில் அவர் முறையாக செயல்பட்டார். எனவே இன்னும் ஆபத்து இருக்கிறது. அமராவதிக்கு வருகிற தண்ணீரை தடுக்க பாம்பாட்டிலே அணை கட்ட ஆரம்பித்து விட்டார். 85 லட்சம் மக்களுக்கு, கொங்கு நாட்டு மக்களுக்கு தண்ணி இல்லாம போகும். முல்லை பெரியாருக்கு கொங்கு நாட்டு வீரர்கள் இங்கே வந்து குளத்தூர் மணியும் ராமகிருஷ்ணன் போராடினார்கள். இன்றைக்கு பாம்பாட்டிலே அணை கட்டி விட்டால் 60,000 ஏக்கர் பாசனத்துக்கு நீரின்றி பட்டு போகும். அடுத்த போராட்ட களம் அங்க போகணும். நான் கேரளாவுக்கு சொல்றேன், நீ பாம்பாட்டில் அணை கட்டல நிறுத்தல, சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு சர்க்கார் மனு போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை நியாயம் கிடைக்கும் நினைக்கிறேன். அங்கும் நியாயம் கிடைக்காவிட்டால் பழையபடி முற்றுகை போடுவோம். ஒரு பொருள் கேரளாவுக்குள்ள வர விட மாட்டோம். நீங்க அப்பதான் மக்கள் விரோதிகள் அல்ல, சில அரசியல் கட்சிக்காரங்க இப்ப எதுக்காக வந்து 152 அடி உயர்த்தக்கூடாது, 142 அடி உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா?
இங்க இருக்கிற 10 டிஎம்சி தண்ணி அப்படியே அணை உடைஞ்சாலும் அவன் 70 டிஎம்சி வச்சுக்க இடிக்கணைக்கு தான் போகும். அணை உடைய போறது இல்ல. கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை உடையுமா? உடையாது. பென்னிக்கோ கட்டிய அணை உடையுமா? பூகம்பமே வந்தாலும் உடையாது. இது உலகம் நிரூபித்திருக்கிறார். எதுக்கு அவங்க வந்து எதுக்குறான்? 8531 ஏக்கர் நமக்கு உரிமை. தண்ணீர் பரவி இருக்கக்கூடிய இடத்துல அது 5300 ஏக்கர்ல அவர் ரிசார்ட் கட்டி, பங்களா கட்டி, கெஸ்ட் ஹவுஸ் கட்டி, சுற்றுலா மாளிகை கட்டி, கேளிக்கை விடுதி கட்டி, பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி வச்சிருக்கான். தண்ணி நம்ம 152 அடிக்கு போனா இவன் அக்கிரமமா சட்டவிரோதமா கட்டின இந்த கெஸ்ட் ஹவுஸ், கேளிக்கை விடுதி, ஹோட்டல் எல்லாம் மூழ்கி போகும். இவனுடைய பணத்துக்காக இவங்க கத்துறானுவ. இந்த முதலாளிமார்களுடைய பணத்துக்காக ஜனங்களை பயமுறுத்தின 50 லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க. இதுதான் உண்மை நிலைமை. எனவே அடுத்த களம் அமராவதியை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அதை விட ஆபத்து என்ன தெரியுமா? நமக்கு வந்து ஆபத்தை விட 1000 மடங்கு ஆபத்து காவிரிக்கு வந்துருச்சு. கர்நாடகத்துக்கான ஏற்கனவே 4 அணையை குறுக்க சட்டவிரோதமா கட்டி நமக்கு தண்ணியை நிறுத்திட்டான். இப்ப இதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு இப்ப 2 அணையை கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்துகிட்டு இருக்கான். நான் ஒன்று மட்டும் சொல்றேங்க. மார்ஷல் நேசமணி சொன்னார், இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை தேவிகுளம் பீர்மேட்டுக்கு அன்றைக்கு வந்து போராடியவர் கன்னியாகுமரி ஜில்லாவிலே பிறந்த மார்ஷல் நேசமணி. அவர் இங்கிருந்து போறப்ப உசிலம்பட்டி வாலிபர்கள் மார்ஷல் நேசமணிக்கு மாலை போட்டு வரமாற்றதை நான் படிச்சிருக்கிறேன். அவர் மூணாருக்கு போகிற போது மார்ஷல் நேசமணியை இந்த உசிலம்பட்டி வாலிபர்கள் வரவேற்றார்கள். அவர் சொன்னார், தமிழ்நாட்டிலே எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் நான் போய் போராடுவேன் என்று. இந்த உணர்வு தமிழனுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்காரனுக்கு வரணும். முல்லை பெரியார் தானே அது. இந்த உசிலம்பட்டிக்காரங்க கம்பத்துக்காரங்க பிரச்சனை நினைச்சா நாம் வென்று இருக்க முடியாது. அதை போல அமராவதி பிரச்சனை தானே அது கொங்கு நாட்டுக்காரங்க பிரச்சனை நினைக்க கூடாது. காலில் முள் தைத்தால் சிரசு வரை வலிக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அங்கில மண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் மொத்த தமிழகத்து இளைஞர்களும் திரண்டு எழுந்தால்தான் நம் உரிமைகளை காப்பாற்ற முடியும். இப்பொழுது காவிரியிலே அணை கட்டிவிட்டால் 5 கோடி மக்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது. தலைநகர் சென்னைக்கே காவிரி தண்ணி தான், வீராணம் தண்ணி தான். 12 மாவட்டத்தில் விவசாயமே இருக்காம போகும். 3 கோடி மக்கள் விவசாயத்தை இழப்பாங்க. தமிழகத்தின் 3/4 பகுதி அழிஞ்சு போயிடும். எத்தியோப்பியாவை விட மோசமாக போகும். பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் எவ்வளவோ சிறப்போடு வாழ்ந்த அனைத்தையும் இழக்க நேரிடும். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தபோது 3ஆம் ராஜராஜ சோழன் புலிக்கொடி ஏந்தி படை திரட்டி கொண்டு அணை உடைச்சிட்டு வந்துட்டான். கர்நாடகாவில் ஒரு கட்டத்தில் மதுரை ஆண்ட மங்கம்மா படை திரட்டிக்கிட்டு போய் கர்நாடகத்துக்குள்ள போய் அவன் கட்டின அணையை உடைச்சாங்க. இப்ப இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நாம் அதை செய்ய முடியாது. அப்ப மத்திய சர்க்கார் தான் நீ தடுக்கணும். சட்டப்படி மத்திய சர்க்காருக்கு தான் அதிகாரம் இருக்கு. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற அத்தனை நதிகளையும் நீ தேசிய நதிகள் என்று சொல்லு. நேஷனல் ஹைவேஸ் இல்ல, தேசிய சாலைகள், நெடுஞ்சாலைகள். அதை போல ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போகிற அத்தனை நதிகளையும் டெல்லி சர்க்கார், மத்திய சர்க்கார் நேஷனல் ஹைவேஸ் என்று அறிவிக்கணும். எந்த ஸ்டேட்டுக்கும் சொந்தம் கிடையாது. நேஷனல் ஹைவேஸ் நீங்க அறிவிக்கணும். இதை தடுக்காவிடில் நாங்க எப்படி வாழ்றது? சரி, கேரளாக்காரனுக்கு 13 ரோட்ல முற்றுகை போட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்தோம். கர்நாடகத்துக்காரனுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி முற்றுகை போட முடியாது. அந்த அந்த ஆபத்து அவனுக்கு இல்ல. ஆனால் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு போகிற தண்ணீரை, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிற தண்ணீரை கூட ஒரு தேசம் தடுக்க முடியாது என்று உலகம் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் சொல்கின்றன. அப்போ கர்நாடகத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? தனித்தனி தேசமா இருந்தா அது வேற விவகாரம், ராணுவத்தை அனுப்பி சண்டை போட்டுடலாம். இப்போ ஒரே நாடு, நாம டெல்லியை தான் கேட்கணும். டெல்லி வேலை செய்யலன்னா, டெல்லி நம்மளை காப்பாத்தலன்னா, தமிழ்நாடு அழிஞ்சு போகட்டும் நினைச்சா எங்களுக்கு எதுக்கு டெல்லின்னு கேட்டேன். என்ன தேச துரோகம்? நான் திரும்பவும் கேட்பேன். ஊரூரா போய் மக்களை திரட்டுவேன், இளைஞர்களை திரட்டுவேன், வாலிபர்களை திரட்டுவேன். எங்கள் தமிழகத்தின் 3/4 பகுதி அழிந்து போக ஆபத்தை நீ தடுக்காவிட்டால் எங்களுக்கு எதுக்கு டெல்லி? எங்களுக்கு எதுக்கு இந்தியா?
நான் ஏற்கனவே 2 தேச துரோக வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கலைஞர் கருணாநிதி என் மீது ரொம்ப அன்போடு போட்ட 2 தேச துரோக வழக்குகள். தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். எனக்கு 11ஆம் தேதி இப்ப விசாரணை நடக்கு. வக்கீல் தேவதாஸ் தான் குறுக்கு விசாரணை செய்யறார், குயிக் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். நான் தான் ஆர்கியூ பண்ண போறேன். நான் எப்பயும் கேஸ்ல எனக்கு வக்கீல் வைக்கிறது இல்லை, நானே ஆர்கியூ பண்ணுவேன். நான் பேசியது ஒரு வார்த்தையை கூட மாற்றி பேச மாட்டேன். அப்படித்தான் சொன்னேன்னு கோர்ட்ல சொல்லுவேன். தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிறேன். நான் பதவிகளுக்காக உலகத்தில் வாழவில்லை, கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் வாழ்கிறேன். என் தாயகம், நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாடு, இதன் எதிர்காலம், வருங்கால தலைமுறைகள் அவர்கள் வாழ்வதற்காக நான் பாடுபடுகிறேன். சாதி சண்டை கூடாது என்கிறேன், சமய சண்டை கூடாது என்கிறேன், இளம் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்கிறேன், பண்பாடு அழிந்துவிடக் கூடாது என்கிறேன். அதனால் தான் இந்த மக்களிடத்திலே வந்து நான் பேசுகிற போது காவிரி பிரச்சனையிலே போராட்டம் நடத்த வேண்டிய கட்டத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இப்பொழுது வருகிற 12ஆம் தேதி முதல் ரயில் மறியலுக்கு போனேன். இங்க சொன்னார்ல மாமா, நான் வந்து இந்த பேபி பிஜு மோல்னு ஒரு எம்எல்ஏ, சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட், சிபிஎம் தான் செய்துன்னு நினைச்சேன். இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அவங்க உள்ள வந்து அக்கிரமா நம்ம அதிகாரிகளை அடிச்சு போட்டு கடப்பாரை வச்சு அதை இடிச்சு பார்த்தாங்க. நான் உடனே நான் வரேன், நானே பார்க்க போவேன். அணை கிட்ட போக விடாட்டாலும் சட்டம் திறக்கிற இடத்துல பார்க்கணும். 142 அடி தண்ணி உயர்றதை என் கண்ணால பார்க்கணும். நான் 8 வருஷம் போராடி இருக்கேன். தமிழக அரசு என்னை கேட்டுக்கொண்டது. 2000 போலீஸ் கேரளாக்காரன் குவிச்சு வச்சிருக்கான், உங்களை உள்ள விட மாட்டான், கலவர சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்றார்கள். தமிழக அரசு வேண்டுகோளை, காவல்துறை வேண்டுகோளை ஏற்று, சரி நான் பென்னி குக் சிலையோடு திரும்பி விடுகிறேன். பொங்கி வருகிற முல்லை பெரியார் 142 அடி தேக்கி வைக்கப்பட்டு பொங்கி ஓடி வருகிற தண்ணீரிலே பூக்களை தூவுகிறேன். பென்னி குக் சிலையில் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வார என்று சொல்லிட்டேன். இப்ப அங்க போராட்டத்துக்கு போறேன். போலீஸ் கொஞ்சம் விவரம் இல்லாம முதல் நாள் ராத்திரி கேட்டப்ப நாங்க எதுக்குற மாதிரி எது போனீங்க உள்ள போறான்னு. நான் அதை நம்பி போயிட்டேன். மழை பிடிச்சுக்கிடுச்சு. எனக்கு குடைய கொண்டாந்தாங்க. ஏப்பா 10,000 பேர் இருக்காங்க, எனக்கு மட்டும் குடைய பிடிச்சா அப்படி? நான் சம்சாரி தானே. நான் உடனே தலப்பாவை கட்டிட்டு நான் இறங்கிட்டேன். தலப்பா சினிமாவை கட்டுறது இல்லை, தலப்பா கட்ட தெரியணும், விவசாயிக்கு தான் தெரியும். எனக்கு தலப்பா கட்ட தெரியும், எனக்கு வந்து தலப்பா கட்டு பிரியாணி சாப்பிடவும் தெரியும், எனக்கு எடுத்து நம்ம தொழில் உழவும் தெரியும், புழுதி உழவும் தெரியும், பாத்தி கட்ட தெரியும், கமலை இறைக்க தெரியும். இப்ப கமலையே கிடையாது ஊர்ல. எனக்கு எங்க வீட்டு காளமாடுகள் அவ்வளவு குதிரை மாதிரி போகும். 100 பசுமாடு இருந்தது எங்க தொழுவுல. வில்வண்டிக்குன்னே 3 வண்டிக்கு காளமாடு அதுக்குன்னே வச்சிருந்தோம். அப்படி குதிரை மாதிரி வேகத்துல போகும். இந்த மாதிரி இப்ப நொடிச்சு போய் கிடக்குறாங்க. நாங்க விவசாயமே நொடிச்சு, எங்க பக்கம் மழைன்னு கிடையாது. எங்க ஊர்ல 10 வருஷம் ஆச்சு குளம் பெருகி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஆனா அந்த விவசாய கஷ்டத்தை நான் உணர்ந்தவனாச்சே. நான் உடனே தலப்பா கட்டிட்டு இறங்கிட்டேன். அங்க பெரிய வாண்டியார் மகன் கிருஷ்ணன் வாண்டியாரும் வந்துட்டாரு, காங்கிரஸ் தலைவர். பெரிய குடும்பம், ராஜ குடும்பம். என் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எல்லாம் வந்தாச்சு, எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாச்சு. திடீர்னு பாக்குறேன் போலீஸை கொண்டாந்து போட்டு மோட்டார் சைக்கிள் குறுக்க போட்டாங்க. இது மோட்டார் சைக்கிள்களை கொண்டாந்து ஏதோ மிலிட்டரி வந்து போட்ட மாதிரி போட்டிருக்காங்கன்னு நான் திரும்பி வந்துட்டேன்னு வைங்க. வைகோ ரயில்வே நிலையத்தில் போய் ரயில மறிப்பேன்னாரு. பெரிய சூரப்புலி பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர்லாம் சொன்னாங்க. அது உள்ளே விடல, ஆள் திருப்பி போயிட்டான்னு எழுதுவான்னு சொல்லக்கூடாதுல்ல, எழுதுவாங்க. போராட்டம் பிசு பிசுத்தது. வைகோ உள்ளே நுழைய முடியாமல் திரும்பினார். இது கர்நாடகத்துக்காரனுக்கு தொக்கா போகும்ல, நமக்கு இல்ல. என்னை பத்தி கர்நாடகத்துக்காரன் நினைப்பான் தமிழ்நாட்டில் ஒன்றும் போராட்டமே நடத்த முடியல, டெல்லிக்காரன் நினைப்பான் தமிழ்நாட்டில் ஒன்றும் போராட்டம் கிடையாதுன்னு நினைப்பான். நான் உள்ள போறேன், வரிசையாக இரும்பு கர்டர்களை போட்டு நிறுத்திட்டாங்க. எப்படி உடைச்சிட்டு உள்ள போறது? அங்கிட்டு 300 போலீஸ் இருக்கு, என் கூட பையங்க நிக்கிறாங்க. யாரும் போய் தள்ளணுங்கிற எந்த தலைவருக்கும் வரல. இதோட போய் போலீஸ் வண்டியில் ஏறிடலான்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இப்படி போனா டெல்லி நினைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் காவிரி பிரச்சனைக்கு ஒன்றும் போராட்டம் நடக்கல, வைகோவே ஒன்றும் பண்ண முடியாம திரும்பிட்டாருமா. இதை உடைச்சிட்டு உள்ள போகணும்னு முடிவெடுத்தோம்ல. நாங்க அந்த இரும்பு கர்டர்களை தள்ள, அவங்க தள்ள,
என் கால் மாட்டிக்கிட, என் கால் ஒடிஞ்சு போயிரும். பக்கத்துல உள்ள பையங்க தொண்டர்பட ராமையாலா கீழே விழுந்து, சத்யா கீழே விழுந்து, நான் வந்து எப்படியாவது உள்ள போகணும். இல்ல விழுந்தா இரும்பு கல்ற என் மேல விழுந்தா 50 பேர் என் மேல விழுந்தா உயிர் போயிடும். அதுக்காக நான் திரும்பி போக முடியாது. ஒரு 20 நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு எங்க முழுமூச்சா தள்ளோம். அந்த பக்கம் விழுந்துருச்சு கேட்டர். நல்லவேளை போலீஸுக்கு காயம் இல்லை. அடுத்த ஒரு கட்டாக வச்சுட்டாங்க. அதை உடைச்சிட்டு உள்ள போனோம். ரயில்வே லைன்ல போய் இறங்கிட்டோம். போலீஸ் சுத்தமா வந்து வெளியே வரணும், அரெஸ்ட் பண்ண போறோம். ரயில் வர்ற வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸுக்கு எங்களுக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. நான் கேட்டேன், நீ தமிழ்நாட்டு தண்ணியை குடிச்சு வளர்ந்தவனா இல்ல கர்நாடகத்தில் பிறந்தவனான்னு. போலீஸ கையில் எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க போலீஸ். இவங்க கொண்டு மேலதிகாரிகள் சொல்றதை செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களோட மோத விட்டீங்களே, ஒண்ணு நான் கீழே விழுந்து காயமா இருந்தா உங்க மேல எங்கால அடிப்பான். ஆனா நீங்க கீழே விழுந்து காயம் இருந்தா போலீஸ் எங்களை அடிக்கும். போலீஸுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்குள்ளே சண்டையா? போலீஸ் நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே. இது ஏன் மேலதிகாரிகள் யோசிக்கல? என்ன இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைய போராட்டத்தில் எதுக்குடா வம்முன்னு எல்லாரையும் உள்ள விட்டுட்டாங்க. இப்ப நான் வந்து 12ஆம் தேதியில இருந்து முல்லை பெரியாருக்கு போற மாதிரி ஒரே ஒரு வித்தியாசம். முல்லை பெரியாருக்கு தினம் 3 மணிக்கு தான் பிற்பகல் புறப்பட்டேன். அது ஏரியா கொஞ்சம் ஏரியா, அங்க ஏரியா அதிகம். 12ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தினம் காலையில 8 மணிக்கு புறப்பட்டு ராத்திரி 10 மணி வரையில 11 மணி வரையில வேன் பிரச்சாரம் போறேன். காவிரியிலே அணை கட்டாதே கர்நாடகமே, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கொண்டு வந்தீங்களே அழிக்காதே மத்திய அரசே, மதுக்கடைகளை மூடாமல் தமிழகத்தை பாழாக்க அனுமதிக்காதே, மூடு முதல்ல. இந்த 3 கோரிக்கைகள் வச்சு போறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? கட்சி கொடி கட்டக்கூடாதுன்னு எந்த ஊர்லயும், ஏன் வேன்லையும் கட்சி கொடி கிடையாது. எந்த ஊர்லயும் நம்ம கட்சி கலர்ல போஸ்டர் போடக்கூடாதுன்னு, பச்சை கலர்ல போஸ்டர் போடு, கட்சி கொடி கட்டாத. எந்த ஊர்லயும் கட்சியை பத்தி பேச மாட்டேன். இப்படி சொல்ல வைகோவை தவிர யாராவது எந்த அரசியல் கட்சியாவது தயாரா இருக்காங்களா? அங்க அதுக்கு இப்ப மக்களை தயாரிக்கிற போராட்டம். இப்ப உங்களை நான் கூப்பிடல. மக்களை பூரா அந்த 6 ஜில்லாவில் தயார் பண்ணி அதுக்கு பிறகு பெரிய போராட்டத்தை மத்திய சர்க்காரை எழுத்து பண்ணும்போது இந்த வீரமிக்க மக்கள், இந்த முல்லை பெரியார் தண்ணி குடிக்கிற மக்கள், வீட்டுக்கு ஒரு பிள்ளை வாலிபர் அங்க வரணும் தஞ்சாவூருக்கு. அப்பதான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு நல்ல நாள். கார்த்திகை பூக்களை தூவி தமிழர்கள் கொண்டாடுகிற திருநாள். கார்த்திகை பூக்கள், செங்காந்தல் மலர்கள், அது விடுதலை புலிகளின் தேசிய பூக்கள். உள்ள ஏறி இருக்கு. சவுண்ட் வெளியே வருது இல்ல, இங்கிலீஷா தமிழான்னு தெரியல. ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப அதாவது சில பேர் திடீர்னு வருவான், இங்கிலீஷ்களை விடுவான். என்னமோ லண்டன்ல பிறந்த மாதிரி. சரக்கு உள்ள போயிருக்கு, இங்கிலீஷ் வெளியே வருது. சில பேர் போன்ல பேசுவேன் ராத்திரியில, முதல் வார்த்தையிலேயே போன்லயே கண்டுபிடிச்சிருவேன். பக்கத்துல வந்து வாடகையில அடிக்க வேண்டாம், போன்லயே இருந்தாலும் குடிச்சிருக்காரு நினைச்சிட்டு போன கீழே வச்சிருவேன். உங்களுக்காகத்தான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்காகத்தான் சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க உடம்பு கெட்டு போக கூடாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெண்கள், ஐயா உங்களோட நடந்து வந்தாரு, என் புள்ள இப்ப குடிக்கிறதே இல்லை, எங்க அண்ணன் குடிக்கிறதே இல்லை, என் புருஷன் குடிக்கிறதே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இன்றைக்கு இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பிரபாகரன் நான் நேசிக்கின்ற தலைவர். அவர் திருமுருகனை அங்கேதான் கொண்டாடுகிறார்கள். இது கார்த்திகை திருநாள் அல்லவா? இன்னைக்கு இலங்கையிலே தமிழர்கள் பகுதியில் கார்த்திகை தீபங்களை வீட்டு வாசல்ல வைக்க முடியாது. மிலிட்டரிக்காரன் நம்ம மக்கள் முருகனை கும்பிட முடியாது. கார்த்திகை தீபத்தை வச்சா வந்து மிதிக்கிறான், அடிக்கிறான். நம்ம கோயில்ல பூரா பௌத்த விகார பௌத்தர் சிலையை கொண்டு வைக்கிறான், புத்தர் சிலையை. பெண்கள் எங்கேயும் பாதுகாப்பா மானத்தோடு வெளியே போக முடியாது. நம்ம காணியெல்லாம் அவன் அபகரிச்சுக்கிட்டான், நம்ம மக்களை அழிக்கிறான். இவ்வளவும் அழிக்கின்ற கொடுமையை செய்துவிட்டு நம்ம மீனவர்களை போட்டு அடிக்கிறான், கொள்றான். 578 மீனவர்களை கொண்டு இருக்கிறான். இதற்காக நான் சில கருத்துக்களை சொன்னேன். இப்பெல்லாம் அது பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் இங்கே பசும்பொன் தேவர் திருமகனை பூஜிக்கின்ற மக்கள் என்று எனக்கு தெரியும். நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பக்கத்திலே இருந்த தேவர் திருமகனை நினைக்கிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அவர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அந்த விமான விபத்திலே அவர் எரிந்து அவர் மடிந்து விட்டார், அவர் செத்து போனார் என்ற ஒரு செய்தியை
இன்று வரையிலே அரசு சொல்லுகிறது. நான் நேதாஜியை பற்றி வேலூர் ஜெயிலில் இருந்து எழுதியிருக்கிற நெஞ்சம் நிறைந்த நேதாஜி என்று 45 ஆகஸ்ட் 18 அவர் புறப்பட்டு சென்ற விமானம் ஒரு விபத்துக்குள்ளாயிற்று. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவர் எழுதுகிறார், நான் விமானத்தில் செல்லுகிற போது ஒருவேளை விபத்திலே நான் செத்து போகலாம் என்று எழுதுகிறார். அப்படி எழுதியது நம்ப வைப்பதற்காக. அவரை அங்கேயே அவருடைய செக்ரட்டரி பாஸ்கரன் சொல்கிறார், நேதாஜி சாகவில்லை. அவர் மஞ்சூரியா எல்லையிலே கொண்டு போய் அவர் விட்டவுடன் ரஷ்யா எல்லைக்கு பக்கத்திலே அவரை போய் கொண்டு விடுவது என்று ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அதனால் தான் 18 இறந்து போனார் ஜப்பான் விமானத்திலே என்றால் 4 நாள் வரையில் ஜப்பான் அரசு நேதாஜி இறந்ததா சொல்லல. அவர் பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போய் சேரட்டும் 4 நாள் கழிச்சு நேதாஜி இறந்ததாக ஜப்பான் அரசு அறிவித்தது. இப்பொழுது என்னவென்றால் இது சம்பந்தமாக நிறைய கமிஷன், கோஸ்லா கமிஷன் போட்டாங்க, பல கமிஷன் போட்டாங்க. நேதாஜி இறந்துட்டாருன்னு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 23 நேதாஜி பிறந்த நாள். அவர் பிறந்த ஊர் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டா. வங்காளத்திலே உள்ள இந்த குடும்பம் அவங்க அப்பா அங்க போய் வக்கீல் வேலை பார்த்தார். அங்கு பிறந்தார் நேதாஜி. அங்கே அவருடைய 117வது பிறந்த நாள் விழா நடந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அன்று இருந்து இன்று உள்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் கட்டாக்கில் பேசும்போது நேதாஜி பற்றிய முழு ஃபைல் ஆவணங்களையும் மத்திய சர்க்கார் வெளியிட வேண்டும் என்று பேசினார். இந்த வருஷம் 23 ராஜ்நாத் சிங் கட்டாக்கில் பேசினார். இப்பொழுது அவரே உள்துறை மந்திரி. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகம் தகவலையும் சட்டத்தில் அகர்வால் என்பவர் நேதாஜி பற்றி அத்தனை ஃபைலையும் வெளியிடும் என்று கேட்ட கேள்விக்கு சில ஃபைல்கள் ரகசியமானவை, அவற்றை வெளியிட்டால் வெளிநாடுகளுடைய உறவு பாதிக்கும், வெளிநாடுகளோடு இந்தியாவுக்குள்ள உறவு பாதிக்கும், அதனால் நேதாஜியை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் வெளியிட முடியாது என்று மத்திய சர்க்கார், நரேந்திர மோடி சர்க்கார் அறிவித்து விட்டது. நான் மத்திய சர்க்காரை கேட்கிறேன், இந்த நாட்டில் நேதாஜிக்காக அதிகம் பாடுபட்டவர்கள் வங்காளிகள் அல்ல. ஜனாதிபதியா இருக்கார்ல பிரணாப் முகர்ஜி, வங்காளத்துக்காரர். அவர் ராணுவ மந்திரியா இருக்கிறப்ப நான் போய் சொன்னேன், இலங்கைக்கு உதவி செய்யாதீங்க, எங்க தலைவர் பிரபாகரன் அவர் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ. நான் மிருகாமுகிட்டே சொன்னேன், நேதாஜிக்காக உங்க வங்காளிகள் ரத்தம் சிந்தல, எங்க தமிழர் ரத்தம் சிந்தணும். நேதாஜிக்காக வங்காளிகள் உயிரை கொடுக்கல, 40,000 தமிழர்கள், தமிழச்சிகள் ஐஎன்ஏ படையிலே சேர்ந்து உயிரை கொடுத்தாங்க. ஆகவே நான் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய சர்க்காரை கேட்கிறேன், நேதாஜி பற்றிய முழு உண்மைகள் வெளியே வர வேண்டும். இந்த கோடானு கோடி மக்களுக்கு தலைவனான நேதாஜியினுடைய உண்மை விவரங்களை நீங்கள் சொல்வதனால் எந்த நாட்டுக்கு இதனால் பிரச்சனை வர? ரஷ்யாவுக்கா, சீனாவுக்கா? அந்த நாட்டு உறவு உனக்கு பெரிது, உங்களுக்கு பெரிது. இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வு பெரிது இல்லையா? இது நடுநிலையாளர்களே சிந்தியுங்கள். நம்ம நேதாஜி 45/18 பிறகு உயிரோடு இருந்தாரா இல்லையா? உயிரோடு இருந்தா அவர் எந்த விதத்தில் நடத்தப்பட்டார்? அவர் சித்திரவதை செய்யப்பட்டாரா? அவர் துன்பப்பட்டாரா? அவர் வாழ்க்கை எப்படி முடிந்தது? இதை நாங்க தெரிஞ்சுக்கணும். கோடிக்கணக்கான மக்கள், இந்தியாவின் மாபெரும் தலைவன், அவருக்கு நிகரான தலைவன் ஒருவர் இருப்பதாக நான் கருதவில்லை. அவரை பயங்கரவாதி நாம் பிரஸ்டீஜ்காரன். பகத்சிங் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க. பகத்சிங்கை பயங்கரவாதி என்றார் பிரிட்டிஷ்காரன். நெல்சன் மண்டேலாவை பயங்கரவாதி என்றார் தென்னாப்பிரிக்காவில் அன்றைக்கு ஆட்சி நடத்திய வெள்ளை அரசு. அவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்றால் பிரபாகரனும் பயங்கரவாதி தான். மண்ணின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தியவர், மனிதாபிமானம் மிக்கவர். விடுதலை புலிகள் எங்காவது ஒரு பொண்ணை கையை தொட்டதாக இதுவரைக்கும் சிங்களத்துக்கான சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சிங்கள பெண்ணை அவர்கள் தொட்டார்கள், மானபகம் செய்தார்கள்? இல்லை. அவன் தமிழனுடைய பண்பாட்டோடு சிங்கள பெண்களையும் கௌரவமாக நடத்தியவர்கள் விடுதலை புலிகள். எப்படி ராஜபக்சே உறவுதான் நரேந்திர மோடிக்கு வேணுமா? 7 கோடி தமிழர்கள் உறவு உங்களுக்கு வேண்டாம். இந்த கொலகார உறவு உங்களுக்கு வேணும். நான் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று ஜனவரி 1 அறிவித்தவன். யாரும் கூட்டணிக்கு வராத போது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக்க வேண்டும் என்று கூட்டணிக்கு போனவன். ஆனால் கொலைகார ராஜபக்சே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்ற போது அவரிடம் சொன்னேன்,
இந்த பாலகரை அழைத்து வராதீர்கள். எங்கள் குழந்தைகளை கொண்டவன், எங்கள் தாய்மார்களை கொண்டவன், பச்சை பிள்ளைகளை கொண்டு குவித்தவன், எங்கள் கோயில்களை இடித்தவன், எங்கள் இனத்தையே அழிக்க துடிக்கிறவன், அவனை அழைத்து வராதீர்கள். எங்கள் பச்சிளம் குழந்தைகள் பாலகர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பச்சை புள்ள பாலச்சந்திர பிரபாகரன் பிள்ளை, சின்ன குழந்தை, அவன் என்னையா ஆயுதம் ஏந்தி உன்னை போராடினானா? பச்சை பிள்ளை 5 குண்டுகளை போட்டான் என் அம்மாவுல. அதை விட குடும்பம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்த 5 விடுதலை புலி மெய்காப்பாளர்களை அந்த பிள்ளை கண்ணு முன்னாலே சுட்டுக் கொண்டாங்க. எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? அவரை உடன் பாதுகாப்பாக இருந்த 5 வீரர்களை அந்த பிள்ளை கண்ணுக்கு முன்னாடியே முதல்ல சுட்டுக் கொண்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை 5 தோட்டா உள்ள பாஞ்சிச்சியா? பச்சை பிள்ளையா? ஏன்? ஒருவேளை வருங்காலத்தில் இந்த மண்ணை மீட்க பிரபாகரின் பிள்ளை வீடு கொண்டு வந்து விடுவானோ என்ற எண்ணத்தில் தான் நீ கொன்ன. பிரபாகரனை அடிச்சுட்டோன்னு நீ நினைக்கிற. அதனால இந்த பாலச்சந்திர வருங்காலத்துல இந்த தமிழர்களை தலைமை தாங்கி வந்துடுவானோ 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சுன்னு நீ கொன்ன. பச்சை குழந்தையை கொன்ன. 1000 பாலச்சந்திரன்கள் உருவாகி வருவார்கள், மறந்து விடாது. 1000 பிரபாகரன்களாக வருவார்கள், மறந்து விடாதே. ஆக அவன் உறவு உங்களுக்கு வேணும் இல்லையா? ராஜபக்சே உறவு உங்களுக்கு வேணும். எங்கள் மனசுல எங்க நெஞ்சில நெருப்பள்ளி போட்டுட்டு அவனை கூப்பிட்டு கொண்டாடுவீங்க. எப்படி சகிக்க முடியும்? அதனாலதான் பதவி பிரமாண தன்னைக்கு டெல்லியில கருப்பு கொடி காட்டி போராடின சொன்னாங்க. ராஜ்யசபா எம்பி எல்லாம் கொடுக்கிற மாதிரி சொல்றாங்களே, நீங்க கண்டுக்கிடாம விட்டுட்டா என்னன்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் பதவிக்காக அரசியல் இல்லை, பிழப்பு நடத்த வரவில்லை. நான் மானத்துக்காக, உரிமைக்காக, கொள்கைக்காக வாழ்கிறேன். நாதியத்து போகவில்லை தமிழ் சாதி, மானம் அழிந்து விடவில்லை தமிழர்களுக்கு என்பதை டெல்லி பட்டணத்திலே அவன் வருகிற போது காட்ட வேண்டும். டாக்டர் மன்மோகன் சிங் வீட்டை நான் முற்றுகையிட போனேன், ராஜபக்சே வராமலே ஓடி போயிட்டான் பீகார்ல இருந்து. இப்பொழுது நரேந்திர மோடி பதவி பிரமாணத்துக்கு வருகிற போது நான் டெல்லியிலே வந்து அன்றைக்கே பதவி பிரமாணம் அன்னைக்கே நாங்க போராடினோம். இது அவசகனமா நினைப்பாங்க அவங்க RSS காரங்க, பிஜேபி காரங்க. அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டினா அவசகனம் நினைப்பாங்க. அதை பத்தி எனக்கு என்னையா? எங்க மக்களை கொண்டவனை கொண்டாந்து பதவி ஏற்படாவுக்கு வந்தா என்னையா நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? அந்த குலகார பெயருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு சில பேருக்கு நெஞ்செழுத்து வந்திருக்கே. தமிழர்களை இதை நீங்க யோசிக்க வேண்டாமா? வேற மாகாணத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டு இப்படி சொல்ல முடியுமா? இனி இதே மாதிரி போனா நாதராம் விநாயகர் கோட்சேக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு இதே போக்கில் போனா கோட்சேக்கு பாரத ரத்னா கொடுக்க சொல்லுவாங்க. ராஜபக்சே உறவு வேண்டும், தமிழனை பத்தி கவலை இல்லை. அது பக்கத்து வேற நாட்டு உறவு வேணும். நேதாஜியை பற்றி உங்கள் உண்மைகளை வெளியிட மாட்டீங்க. நேதாஜியை பற்றிய முழு உண்மைகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நான் அறப்போராட்டம் நடத்துவேன். அந்த அறிவிப்பை 8ஆம் தேதி ஒருவேளை செய்யலாம். அப்படி செய்யலாம். நான் இளவரசுக்கு சொல்வேன், ஜோதிபாசுக்கு சொல்வேன், கட்சிகளை கடந்த இந்த மக்களை சொல்வேன், தேவர் பெருமகனை நேசிக்கிற இளைஞர்களை சொல்வேன். நீங்க எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு வரணும். வருவீங்களா? வரணும். டெல்லிக்காரருக்கு தெரியணும், நேதாஜிக்கு பற்றி உண்மையை வெளியிடலன்னா இந்த சர்க்காரை எதிர்ப்போம். இந்த காரணங்களை இந்த பகுதியிலே சொல்வதற்கு காரணம், நேதாஜியை போன்ற ஒரு தலைவன் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அவர் ராத்திரி 12 மணிக்கு அவர் எந்த படி வழியா இறங்கி போனாரோ அந்த படியில நின்றிருக்கேன். அவர் எந்த இடத்துல படுத்து கிடந்தாரோ சிசிகுமார் போஸ் அங்க கொண்டு போய் அந்த பட்டுக்கையை காட்டினார். இங்கதான் படுத்திருந்தார். ராத்திரி 12 மணிக்கு இறங்கி இந்த படி வழியா தான் இறங்கி போனார். 2000 வருஷத்துல ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்ஜின் ரோட்ல இருக்கக்கூடிய நேதாஜி மாளிகை இன்றைக்கு அரசாங்க இடமாயிருக்கு. அங்க நடந்த பிறந்தநாள் விழா கூட்டத்தில் என்னை பேச வச்சாங்க. கேப்டன் லட்சுமி, ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை கேப்டன் லட்சுமி என் கூட பேசினாங்க. அங்க போய் நான் பேசினேன். நேதாஜி வீட்டு வளாகத்தில் போய் 2000 வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி பேசினேன். எனவே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றேன், நமக்கு பல ஆபத்துக்கள் வந்திருக்கிறது.
முல்லை பெரியாரின் ஆபத்தில் தப்பிச்சிட்டோம். அங்கே அமராவதிக்கு ஆபத்து வந்திருக்கு, காவிரியில் ஆபத்து வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு கொஞ்சம் கேளுங்க. இந்த இளையரசுக்கு ஏன் தேதி கொடுத்தது தெரியுமா? அதாவது யோக்கியமான ஒரு இளைஞன் நான் பார்த்தேன். தேர்தலில் வேலை செஞ்சார், 10 காசு எதிர்பார்க்காம வேலை பார்த்த ஒரு யோகிய இளையரசு. இந்த இளைஞர் இந்த பகுதியில் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பேச்சாற்றல் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கை சுத்தம் இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. அதனால் அந்த தம்பி அழைத்ததால் வந்தேன். பல்லாயிரக்கணக்கிலே திரண்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று பல செய்திகளோடு வந்தேன். ஆனால் முல்லை பெரியார் விஷயத்தை மாத்திரம் பேசிட்டு போகணும், முடிச்சிட்டேன். இறுதியாக ஒரு வீர வணக்கம் செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த முல்லை பெரியாரை மீட்டுக் கொடுப்பதற்காக கல்யாணம் ஆக வேண்டிய வயசில், வாலிப வயதில் வாழ்க்கையின் வசந்தத்தை தேடாமல் தன்னைத்தானே நேரு சிலை மீது ஏறி நின்று பெட்ரோலை விட்டு கொளித்துக் கொண்டானே தியாகசிகரமான ஜெயபிரகாஷ் நாராயணன், அந்த வீர திருமகனுக்கு வீர வணக்கம். அதை போல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் முக்கோத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து முல்லை பெரியாருக்காக தன்னை அழித்துக் கொண்டானே இடிமுழக்கம் சேகர், அந்த வீர சகோதரனுக்கு வீர வணக்கம். அதை போல ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த முல்லை பெரியாருக்காக தன்னை மாய்த்துக் கொண்டானே சின்னமனூர் ராமமூர்த்தி, அந்த வீர திருமகனுக்கு என்னுடைய வணக்கம். அது தவிர இந்த பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு போவதற்காக குறுந்தட்டு போட்டார்களே, பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களின் ஒருவரான விஜயகுமார், இன்ஜினியர் விஜயகுமார், அவரும் வீரப்பனும் அவங்க பென்ஷன் மனத்துல போட்டு கொடுத்தத இந்த ரோட்ல நான் வரிசையா கொடுத்துட்டு போவேன். அதை கேசட்ட லட்சக்கணக்கில் போட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். அந்த பொறியாளர் சங்கத்தின் விஜயகுமார் அவர்களுக்கும் வீரப்பன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.